மாணவ நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பொன்வேல் பாண்டியன், நடப்பு நிகழ்வுகள் ஆசிரியர். இன்றைய தினத்தில் நம்ம பார்க்க போகிறது மார்ச் 29ஆம் தேதிக்குரிய தினசரி நடப்பு நிகழ்வுகளின் தொகுப்பு. ஆரம்பிக்கலாமா? இன்றைய தினத்திற்கான முக்கிய செய்திகள் ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். சரிங்களா? அதில் ஃபர்ஸ்ட்டு, இந்தியாவில் எம்எம்ஆர் சரியா மெட்டர்னல் மோர்டாலிட்டி ரேட் 80% குறைந்துள்ளது. யார் சொல்லியிருக்கிறாங்க, எவ்வளவு இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் எம்எம்ஆர் அப்படின்னா என்ன, எப்படி கணக்கிடுறாங்க அந்த செய்தி பார்த்துட்டு, இந்தியாவின் முக்கியமான பிரத்யேக மகப்பேறு திட்டங்கள் ஒரு 3 திட்டங்கள் இருக்கு, அதை பற்றி கொஞ்சம் ஷார்ட் நோட் மாதிரி லைட்டாக பார்க்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரகார் வகை பிரகார் என்ற ஒரு இலகுரக இயந்திர துப்பாக்கி, ஒரு மிஷின் கன் வந்துட்டு இந்திய ராணுவத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. அது எங்கு தயாரிக்கப்பட்டது, யாரால் தயாரிக்கப்பட்டது, அதை பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் இந்தியாவின் முக்கியமான ஒரு சுதந்திர போராட்ட வீரர், பழங்குடியின தலைவர் பிர்சா முண்டா அவர்கள் தொடர்பான சில முக்கியமான குறிப்புகள் பார்க்கலாம். இன்னைக்கு நியூஸ் பேப்பரில் வந்திருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வழக்கம் போல நம்ம பார்க்குற அந்த ஒருவரி செய்திகள் சரிங்களா, இதை பார்த்துட்டு இறுதியாக சூப்பர் செஸ் கேள்வியும் கேட்க போகிறோம். ஞாபகம் வச்சுக்கோங்க, சிறப்பான முறையில் ஃபாலோ பண்ணிட்டு நல்லா படிச்சிருவாங்க. நடப்பு செய்திகள் கண்டிப்பாக சொல்கிறேன், போட்டித் தேர்வுகளுக்கு டிசைடிங் ஃபேக்டர் சரிங்களா. ஓகே, இனிமேல் நம்ம கொஞ்சம் விரிவான செய்திகள் பார்க்கலாமா? பாருங்க, இந்தியாவில் எம்எம்ஆர் 80% குறைவு. ஓகேவா? எம்எம்ஆர்னா சரிங்களா, அந்த தாய்மார்கள் இறப்பு விகிதம் சொல்லுவாங்கல்ல, மெட்டர்னல் மோர்டாலிட்டி ரேட் சரிங்களா. இந்த அறிக்கை வெளியிட்டது யாருன்னு சொல்லி பாருங்க, லான்சென்ட் அப்படிங்கிற ஒரு ஆய்வு. இது சரி, இந்த மகப்பேறு தொடர்பான ஒரு ஆய்வை பற்றினா இந்த லான்சென்ட் நிறுவனம் நடத்தி அதற்கான ரிப்போர்ட்டை வெளியிட்டுக்கிறாங்க. இதில் உலக அளவில் நோய்களால் ஏற்படும் சுமை அப்படிங்கிற ஒரு தலைப்பில், அதாவது 2023 ஓகேவா, உலக அளவில் நோய்களால் ஏற்படும் சுமை 2023 என்ற தலைப்பில் ஒரு ரிப்போர்ட் வெளியிட்டுக்கிறாங்க. இதில் தான் பார்த்தீங்கன்னா ஓகேவா சில விஷயங்களை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பாருங்க, பொதுவாக எம்எம்ஆர் அப்படின்னா கர்ப்பம், மகப்பேறு அல்லது பிரசவத்துக்கு பிந்தைய 42 நாட்களுக்குள், நோட் பார்த்துக்கோங்க அந்த டேட்டா, 42 நாட்களுக்குள் தாய் உயிரிழப்பது மகப்பேறு இறப்பு எனப்படுகிறது. பொதுவாக 1,00,000 டெலிவரிக்கு சரி, 1,00,000 பிரசவத்திற்கு எத்தனை தாய்மார்கள் உயிரிழக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி கணக்கிடுவாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த இறப்பு விகிதம் பிறப்பு விகிதம் 1000 பேருக்கு எத்தனை பேர் அப்படிங்கிற மாதிரி கணக்கிடுவாங்க. இதில் மட்டும்தான் 1,00,000 அப்படிங்கிற மாதிரி வரும். ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா. ஓகே, அடுத்தான் அதான் இது 1,00,000 குழந்தை பிறப்புகளை அடிப்படையாக கொண்டு கணக்கிடப்படுகிறது. இந்தியாவில் கடந்த 33 ஆண்டுகளில் மகப்பேறு இறப்பு விகிதம் 80%, அதுக்கு முன்னாடி இருந்ததை விட, அதாவது 90s சரி 1990 இருந்ததை விட இப்போ கிட்டத்தட்ட 80% குறைஞ்சிருக்கு அப்படி சொல்லியிருக்கிறாங்க. சரியா? 1990 1,00,000 உயிருள்ள பிறப்புகளுக்கு 508 இருந்த அந்த எம்எம்ஆர் ஆனது சரிங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா 79% குறைஞ்சிருக்கு. சரி சரி சரி, இது வேற ஒரு ரேட்டு சரிங்களா. 5 வயதிற்குட்பட்ட, இது இன்னொரு நோட்ஸ் மாதிரி, கொஞ்சம் தனியாக நோட் பண்ணிக்கோங்க. 5 வயதிற்குட்பட்ட ஐஎம்ஆர் சரியா, இன்ஃபேன்ட் மோர்டாலிட்டி ரேட்னு சொல்லுவாங்கல்ல, அந்த 5 வயதிற்குட்பட்ட குழந்தைகளின் இறப்பு விகிதமானது 79% குறைஞ்சிருக்கு அப்படி சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா, ரொம்ப முக்கியமானதுமா. சரி, இந்த டேட்டா பாருங்க. இந்த ஒரு விஷயம் இது மட்டும் கொஞ்சம் தனியாக எழுதிக்கோங்க. எம்எம்ஆருக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது, இது வந்து ஐஎம்ஆர் ஓகேவா. சரி, இப்போ எம்எம்ஆர் பாருங்க, அகைன் இன்னொரு வாட்டி சொல்கிறேன். 1990 1,00,000 உயிருள்ள பிறப்புகளுக்கு 508 இருந்தது சரிங்களா. அது 2023ஆம் ஆண்டில் 116 குறைஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ 2020 இந்த லான்சென்ட் ரிப்போர்ட் படி 2023ஆம் ஆண்டில் இந்தியாவில் எம்எம்ஆர் 1,00,000 அந்த டெலிவரிக்கு 116 மரணம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க சரிங்களா. ஓகே, அடுத்த முக்கியமான பயன் பாருங்க, ஒரு இலக்கு டார்கெட் 2030ஆம் ஆண்டிற்குள் மகப்பேறு இறப்பு விகிதத்தை 70 குறைக்க உலக நாடுகளுக்கு நீடித்த வளர்ச்சி இலக்குகளின் கீழ் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. சரியா? எஸ்டிஜி சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் சொல்லுவாங்களே, ஒரு 17 இலக்குகளை 2015 யுனைடெட் நேஷன் அனௌன்ஸ் பண்ணாங்க. அந்த 17 இலக்குகளை 2030ஆம் ஆண்டிற்குள் அடைய வேண்டும். அந்த ஒரு 17 இலக்குகளில் அந்த எம்எம்ஆர் ரேட்டு பார்த்தீங்கன்னா 70 இருக்கணும் வேர்ல்டு ஃபுல்லாக சராசரியா அப்படி சொல்லியிருக்கிறாங்க. அந்த இலக்கை நோக்கி நம்ம இந்திய அரசு போயிட்டு இருக்குது, பரவாயில்ல நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? அடுத்தபடியாக இந்தியாவின் பிரத்யேக மகப்பேறு திட்டங்கள், அதில் ஒன்று ஜனனி சுரக்ஷா திட்டம். சரியா? இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஜனனி சிசு சுரக்ஷா காரியக்ராம். அடுத்து பச்சிளம் குழந்தைகளுக்கான சிறப்பு பிரிவுகள் சரியா, ISNCUன்னு சொல்லுவாங்க. சரியா? அடுத்து இந்த டெலி SNCUன்னு சொல்லுவாங்க. சரி, ஜனனி சுரக்ஷா திட்டம் அப்படிங்கிறது சரிங்களா, மகப்பேறு மற்றும் அந்த பிரசவ கால தாய்மார்களுக்கான ஒரு முக்கியமான திட்டம். சரிங்களா, இதை பற்றி டீட்டெயிலாக தனியாக பார்க்கலாம். இப்போதைக்கு இந்த ஜனனி சுரக்ஷா திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2005ஆம் ஆண்டில் தொடங்கப்பட்டது. சரி, ஏப்ரல் 12 2005 தேசிய சுகாதார இயக்கம் தொடங்கினாங்களா, நேஷனல் ஹெல்த் மிஷன், அந்த டைமில் தான் ஜனனி சுரக்ஷா திட்டம் தொடங்கியிருக்கிறாங்க. அடுத்து ஜனனி சிசு சுரக்ஷா சரியா, தாய்மார்கள் குழந்தைகளை நல்லபடியாக பெற்றெடுக்க வேண்டும். தாய்மார்களுக்கும் அந்த பச்சிளம் குழந்தைகளுக்கும் என்னென்ன தேவையோ எல்லாமே செஞ்சு கொடுப்பாங்க. இந்த ஜனனி சிசு சுரக்ஷா அந்த காரியக்ராம் அப்படி சொல்லுவாங்க, ஷார்ட்டா JSSK திட்டம் சொல்லுவாங்க. இந்த JSSK திட்டம் ஜூன் 1 2011 தொடங்கி இருக்கிறாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பச்சிளம் குழந்தைகளுக்கான சிறப்பு பிரிவுகள் சரியா, SNCU அப்படி சொல்றாங்கல்ல, ஞாபகம் வச்சுமா, ஸ்பெஷல்
ஓகேவா, SN நியூ பார்ன் கேர் யூனிட்னு சொல்லுவாங்க. சரி, ஸ்பெஷல் நியூ பார்ன் கேர் யூனிட் அப்படிங்கிறது முதல் முறையாக சோதனை முறையில் சரிங்களா வெஸ்ட் பெங்கால் மேற்கு வங்க மாநிலத்தில் தொடங்கப்பட்டது. அதே மாதிரி அது தொடர்பான ஆலோசனைகளை வழங்குவதற்கு டெலி SNCU அப்படிங்கிற ஒரு வசதியும் மத்திய அரசு தொடங்கி இருக்கிறாங்க. சரியா, இதன் மூலம் தான் அந்த இறப்பு விகிதம்லாம் குறைஞ்சிருக்குது அப்படிங்கிறத இன்னைக்கு நியூஸ் பேப்பரில் போட்டிருக்கிறாங்க. சரிங்களா, அடுத்தபடியாக பாதுகாப்புத்துறை தொடர்புடைய ஒரு செய்தி பாருங்க. சுகாதாரம் பார்த்துட்டும் அடுத்து பாதுகாப்புத்துறை. பிரகார் வகை இலகுரக இயந்திர துப்பாக்கி ஒரு மிஷின் கன் ஒன்று தயாரிச்சிருக்கிறாங்க. சரிங்களா, சரி, தயாரித்தது இந்திய ராணுவத்திற்காக அதானி பாதுகாப்புத்துறை. சரி, அதானி அவர் எங்கே தான் இல்லைன்னே தெரில, கப்பல்லேருந்து எல்லா இதுலேயும் பண்ணிட்டு இருக்கிறாரு. சரி, வேர்ல்டு லெவலில் பணக்காரங்க லிஸ்ட்டில் பயங்கரமாக வந்துருக்கிறாரு. அதானி பாதுகாப்புத்துறை தான் இந்திய ராணுவத்திற்காக ஒரு இயந்திர துப்பாக்கி ஒரு மிஷின் கன்னை உருவாக்கி இருக்கிறாங்க. அது வந்து பிரகார் வகை இலகு ரக இயந்திர துப்பாக்கின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரியா, மொத்தம் 2000 இலகு ரக இயந்திர துப்பாக்கிகளை உருவாக்கி இந்திய ராணுவத்திட்ட நேற்றைய தினத்தில் ஒப்படைச்சிருக்கிறாங்க. சரியா, இந்த பிரகார் வகை இலகுரக இயந்திர துப்பாக்கி தயாரிக்கப்படும் இடம் மேக் இன் இந்தியா திட்டத்தின் கீழ் குவாலியர், மத்திய பிரதேச மாநிலம் குவாலியர்னா மறக்க முடியாது, சச்சின் டெண்டுல்கர். சரியா, அவர் தான் ஃபர்ஸ்ட் டைம் ஒன் டே மேட்ச்சில் டபுள் செஞ்சுரி அடிச்சிருந்தாரு. இந்த இடம் அங்கே தான். சரியா, குவாலியர் மத்திய பிரதேசம் சவுத் ஆப்பிரிக்கா டீமுக்கு எதிராக அடிச்சிருப்பார். சரியா, ஞாபகம் வச்சுக்கோங்க, அது டபுள் செஞ்சுரி இங்கே 2000 மிஷின் கன். சரியா, குவாலியரின் புறநகரில் அமைந்துள்ள அதானி டிஃபென்ஸ் அண்ட் ஏரோஸ்பேஸ் நிறுவனம். சரி, அதானி டிஃபென்ஸ் அண்ட் ஏரோஸ்பேஸ் நிறுவனம் தான் 2000 அந்த மிஷின் கன்னை ரெடி பண்ணி பிரகார் வகை இந்த துப்பாக்கி ரெடி பண்ணி இந்திய ராணுவத்தில் ஒப்படைச்சிருக்கிறாங்க. சரியா, எதன் கீழ் மேக் இன் இந்தியா திட்டத்தின் கீழ். ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியாம்மா, அடுத்த செய்தி போலாமா? அடுத்து முக்கியமான நபர் இன்னைக்கு நியூஸ் பேப்பரில் வந்தது, நிறைய சிலை ஃபோட்டோ எல்லாமே போட்டிருந்தாங்க. பிர்சா முண்டா அவர்கள் தொடர்பான ஒரு முக்கியமான சில குறிப்புகள். சரியா, இந்தியாவோட சுதந்திர போராட்ட வீரர். சரியா, சுதந்திர போராட்ட வீரர், பழங்குடியினத்தை சேர்ந்த தலைவர். இந்தியாவில் சுதந்திரத்துக்காக போராடிய முதல் பழங்குடியின ஒரு மிக பெரும் தலைவர் பிர்சா முண்டா அவர்கள். அவர் பிறந்த டேட் பார்த்துக்கோங்க, நவம்பர் 15, 1875. சரியா, பிறந்த இடம் தற்போதைய ராஞ்சி, MS டோனியோட ஒரு ஜார்க்கண்ட் மாநிலம் ராஞ்சியை சேர்ந்தவர். சரிங்களா, இவருடைய அந்த சிறப்பான பங்களிப்பு சுதந்திரத்திற்காக இவருடைய சிறப்பான பங்களிப்பை முன்னிட்டு 2021 சரியா இந்தியாவோட 75வது சுதந்திர தின ஆண்டு, அதை முன்னிட்டு முதல் முறையாக சரியா நவம்பர் 15ஆம் தேதி ஜன்ஜாதிய என்ன தினமா ஜன்ஜாதிய கௌரவ திவாஸ் பழங்குடியினர் கௌரவ தினமாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது அன்னையிலிருந்து. சரிங்களா, அதே மாதிரி பிர்சா முண்டா அவர்கள் பேரில் சர்வதேச விமான நிலையம் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் அமைந்துள்ள இடம். சரியா, எதுன்னு பார்த்தீங்கன்னா ராஞ்சி. எங்கே இருக்குது? ராஞ்சி. அவரோட சொந்த ஊர் ராஞ்சியில் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் இருக்குது. அதுக்கும் பிர்சா முண்டா அவர்களின் பெயர் சூட்டப்பட்டுள்ளது. அதே மாதிரி பிர்சா முண்டா அவர்கள் பேரில் ஒரு இன்டர்நேஷனல் ஹாக்கி ஸ்டேடியம் சரியா ஒடிசா மாநிலத்தின் ரூர்கேலாவில் திறக்கப்பட்டுள்ளது. இந்திய மிகப்பெரிய ஹாக்கி மைதானம், அந்த பிர்சா முண்டா ஹாக்கி மைதானம் திறக்கப்பட்டுள்ள இடம் ரூர்கேலா, ஒடிசா. ஞாபகம் வச்சுக்கோங்க. பிர்சா முண்டா அவர்களை பற்றி கண்டிப்பாக கேள்விகள் ரிப்பீட்டடாக வந்துட்டு இருக்கு, விட்டுறாதீங்க. அடுத்தபடியாக இந்திய தினத்திற்கான ஒரு வரி செய்திகள். இன்னைக்கு நியூஸ் பேப்பரில் இருந்த ஒரு வரி செய்திகள். உத்தரப்பிரதேச மாநிலம் ஜேவாரில் புதிதாக நிறுவப்பட்டுள்ள நொய்டா சர்வதேச விமான நிலையத்தின் முதல் பகுதியை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் திறந்து வச்சிருக்காரு. சார், ஒரு இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் ரீசெண்டாக நொய்டாவில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அந்த நொய்டா எங்கே இருக்குன்னு கேட்கலாம், உத்தரப்பிரதேச மாநிலம். சரியா, அடுத்து இந்தோனேஷியாவில் 16 வயதிற்குட்பட்ட சிறுவர்கள் சமூக அந்த ஊடகங்களை பயன்படுத்துவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதே மாதிரி ஒரு தடை ஆஸ்திரேலியாவில் விதிச்சிருந்தாங்க அந்த அரசு. அதே மாதிரி இந்தோனேஷியாவிலையும் இந்த மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா, அடுத்தபடியாக நேபாள நாட்டின் முன்னாள் பிரதமர் KP சர்மா ஒலி கைது. நேபாள நாட்டின் 47வது மற்றும் இளம் வயது பிரதமர் அப்படிங்கிற சாதனை படைத்துள்ளவர் திரு பாலேந்திர ஷா. வந்தவுடனே அதிரடி நடவடிக்கை தொடங்கியாச்சு. இதுக்கு முன்னாடி இருந்த பிரதமர் KP சர்மா ஒலி அவர்கள் கைது பண்ணியிருக்கிறாங்க. அடுத்து என்னென்ன அதிரடி நடவடிக்கைகள் நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். சரியா, இந்த இடத்துல போனஸ் கேள்வி கேட்கலாமா? நேபாள நாட்டில் அமைந்துள்ள ஒரு முக்கியமான சர்வதேச அமைப்பு எது? அந்த அமைப்பு எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது? ஈஸியாக சொல்லலாம், உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். கரெக்டாக போனஸ் கேள்வியை கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேவா? அடுத்து இன்றைய தினத்திற்கான சூப்பர் சிக்ஸ் கேள்விகள். முதல் சூப்பர் சிக்ஸ் கேள்வி, MMR என்பதன் விரிவாக்கம் என்ன? ஃபர்ஸ்ட் அது லைட்டாக சொல்லுங்கள். ஏன்னா சும்மா MMR சொல்லிட்டு இருக்கும்போது டக்குன்னு கேட்கும்போது தப்பாக சொல்லிடக்கூடாது. MMR எவ்வாறு கணக்கிடப்படுகிறது? இரண்டாவது சூப்பர் சிக்ஸ் கேள்வி. மூன்றாவது சூப்பர் சிக்ஸ் கேள்வி, பிரகார் வகை இயந்திர துப்பாக்கியை எந்த நிறுவனம் தயாரித்துள்ளது? நான்காவது சூப்பர் சிக்ஸ் கேள்வி, மேக் இன் இந்தியா திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது? ஐந்தாவது சூப்பர் சிக்ஸ் கேள்வி, பழங்குடியினர் கௌரவ தினம் இந்தியாவில் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது? ஆறாவது மற்றும் இறுதி சூப்பர் சிக்ஸ் கேள்வி, நொய்டா இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? இதற்கான பதில்களை சூப்பராக பதில் சொல்லுங்கள். தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. நம்ம ஹார்ட் ஒர்க் பிடிச்சது அப்படின்னா லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.